ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 சர்வர் இதனுடைய ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஜென்யூனாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒவ்வொரு மாதமும் பேட்ச் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்டோட நம்ம வந்து இந்த மாதம் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்னா இந்த மாதத்தோட அப்டேட் பேட்சோட எப்படி நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும். 5 ஜிபி 7 ஜிபி 8 ஜிபின்னு வந்துடுது. பட் ஆனால் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுற மெத்தடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜிபி 3 ஜிபி தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம ஒரிஜினல் ஐஎஸ்ஓ ஃபைல்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து UUP டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. தேவையான எடிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா UUP டம்ப் அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்கன்னா UUP டம்ப் அப்படிங்கிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UUP டம்ப்புங்கிற டொமைன் வந்து UUP.net.cn.com அப்படிங்கிற டொமைனில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சைட் ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சர்வர் விண்டோஸ் 10 இந்த எல்லா எடிஷன்ஸுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது லேட்டஸ்ட் பேட்சோட இருக்கக்கூடிய ஐஎஸ்ஓவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா 22H2வா 21H2வா அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து இப்போ 22H2வை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ AMDயா 64 பிட்டா இல்லை ARM பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதனுடைய ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைல் டிஃபால்ட்டாக எந்த லாங்குவேஜில் இருக்குன்னு கேட்குது. யுனைடெட் ஸ்டேட்டா எந்த லாங்குவேஜ் இருக்குன்னு கேட்குது. நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து இந்தியாங்கிறதுனால யுனைடெட் கிங்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் ஹோம் எடிஷன் மட்டும் வேணுமா, ஹோம் என்ன, ப்ரோவா, ப்ரோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குது. நம்ம வந்து ஹோம் மட்டும் வேணும், இல்லை எனக்கு ஹோம் ப்ரோ எல்லா எடிஷனுமே வேணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸில் எல்லாத்தையும் டிக் போட்டுக்கணும். நமக்கு இப்போ வந்து ப்ரோ மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால ப்ரோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டிக் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைலில் விண்டோஸ் .netஓட ஃப்ரேம்ஒர்க் 3.5ஓட சேர்த்து வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் சாலிட் EST கம்ப்ரெஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே விண்டோஸ் ஐஎஸ்ஓட ஃபைல் சைஸ் வந்து install.vim அல்லது install.est சொல்லி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். install.vimங்கிறது கம்ப்ரெஷன் இல்லாதது, install.estங்கிறது கம்ப்ரெஷனோடது. இப்போ வந்து ஒரு 10 ஜிபி இருக்கக்கூடிய ஐஎஸ்ஓ ஃபைலு EST ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ஒரு 6 ஜிபியில் கிடைக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகும், கம்ப்ரெஷன் ஆகிறதுக்கு. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இது வேணும்னா டிக் போட்டுக்குங்க, வேணாம்னா டிக் எடுத்துருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து ஓகே கொடுத்துருங்க. தென் டவுன்லோட் பேக்கேஜ், சேவ் கொடுத்துருங்க. இப்போ ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் ஃபோல்டரில் போயிட்டு நம்மளுடைய டவுன்லோட் பண்ண பேக்கேஜை
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அதில் யூவிபி டம்ப் விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு பேட்ச் ஃபைல் இருக்கும், கமாண்ட் ஃபைல் இருக்கும். இதை இப்போ நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் லினக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் எஸ்எஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்குது, .ssன்னு. அந்த ஃபைலில் நீங்கள் இந்த ஃபோல்டர் அப்படியே நீங்கள் உங்களுடைய லினக்ஸ் சிஸ்டத்தில் போட்டு பேஸ் ப்ராம்ப்டில் போயிட்டு எஸ்எஸ் நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் வேலை செய்யும். விண்டோஸுங்கிறதுனால நம்ம வந்து கமாண்ட், அதாவது பேட்ச் ஃபைலை ரன் பண்ண போகிறோம். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இது ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு வார்னிங் காட்டும், பட் ஆனால் இது வந்து வார்னிங் இல்லை. மோர் இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இங்கே ரன் எனிவே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் பர்மிஷன் கேட்குது, அது எஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகி நிற்கும். இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் காட்டுது. ரன் ஒன்ஸ், அதாவது இந்த யூவிபி டம்ப் கேபினட் ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதை ஐஎஸ்ஓ ஃபைலாக மாற்றும். அதை வந்து ரன் பண்ணவா வேணாவான்னு கேட்குது. இதை ரன் ஒன்ஸ்ன்னு கொடுங்க. அதுக்கு ஆர் ஆப்ஷன் அழுத்தணும். ஆர் கொடுங்க. ஆர் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கேபினட் ஃபைல்ஸும், கேபு ஃபைல்ஸ், அதாவது எல்லா விண்டோஸ் இருக்கிற எல்லா கேபு ஃபைல்ஸும் அது எல்லாமே தனித்தனியாக டவுன்லோட் பண்ணோம். ரொம்ப வேகமாக டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஐஎஸ்ஓ ஃபைலாவை கன்வெர்ட் பண்ணோம். நம்ம கம்ப்ரஷன் மெத்தடு வேணான்னு சொன்னதுனால கம்ப்ரஷன் பண்ணாமல் install.vimங்கிற ஃபைலில் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் ஐஎஸ்ஓ ஃபைலுக்குள்ளார. கம்ப்ரஷன் நம்ம கொடுத்துருந்தோம்னா install.estன்னு போட்டு அது ஐஎஸ்ஓக்குள்ளே போட்டு கொடுத்துரும். ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது டவுன்லோடு வந்து டிபெண்டிங் ஆன் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்.